இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 21வது நாள். அன்பாதவர்களே, நாம் இப்பொழுது இந்த தியானத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். இந்த தியானத்தை ஏற்கனவே சொல்வது போல இந்த தியானத்தை பல பகுதிகளாக பிரித்துள்ளோம். 3 பகுதிகளை நாம் பார்த்து விட்டோம். அது மிக மிக முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் அழகாக அங்க தியானித்தோம். இந்த ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும் என்று நாம் தியானித்தோம். அன்பார்ந்தவர்களே, அந்த ட்ராக்கை பற்றி தியானித்தோம். இப்பொழுது நாம் 4வது பகுதியில் வந்திருக்கிறோம். இந்த 4வது பகுதியில் நாம் எதை குறித்து தியானிக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்குள்ள இருந்த அந்த வாழ்வு, அவருக்குள்ள இருந்த அந்த மனநிலை அல்லது மனது எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இல்லை என்று அந்த வாழ்வு என்றால் என்ன? பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், ஆவியின் கனி என்று சொல்வார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த உள்ளம் அப்படியே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பவுலடிகளார் வேற விதமாக ஆவியின் கனி என்று சொல்லி அந்த 9 பண்புகளை குறித்து அவரை குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனமும், கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனத்தில் அந்த ஆவியின் கனியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது முழுமையாக தாங்க கடவுள், அந்த இயேசு கிறிஸ்துவின் உள்ளம். ஆக அந்த உள்ளத்தை, அந்த மனதை, அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்டால்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் நல்ல வாழ்க்கை வாழலாம், அதுக்கு ஒரு மனசாட்சியே போதுமானது. கடவுள் அனைவருக்கும் மனசாட்சியை கொடுத்திருக்கிறாரு. அந்த மனசாட்சியின்படி வாழ்ந்தாலே போதும். ஆனா கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வாழ்வு, அந்த உள்ளம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. இதுதான் நிறைவான வாழ்வு, முழுமையான வாழ்வு. இவ்வாறு வாழ்வது. அன்பார்ந்தவர்களே, அப்போ சில நாட்களாக இந்த பகுதியில் தொடக்கத்தில் நாம் அன்பை பற்றி பார்த்தோம். அப்புறம் நம்ம என்ன மகிழ்ச்சியை பற்றி பார்த்தோம், அமைதியை பற்றி பார்த்தோம், தியானித்தோம். நேற்று தினம் பொறுமையை பற்றி பார்த்தோம். கிறிஸ்துவோட வாழ்க்கையை தியானித்தாலே போதுங்க, அந்த பொறுமை தானா நமக்கு கிடைத்து விடும். ஆவியானவர் கொண்டு வருவார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20 முதல் 23 முடிய வசனங்களை தியானித்து பார்த்தா நன்றாக இருக்கும். 1 பேதுரு, 1 பீட்டர் 1 பேதுரு 2வது அதிகாரம் 20 முதல் 23 முடிய வசனங்கள் தியானித்தால் அந்த கிறிஸ்துவோடைய அந்த உள்ளம், பொறுமை எவ்வளவு ஒரு பொறுமையா இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க இவ்வாறு வாசிக்கிறோம், குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது நாம் பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? தப்பு செஞ்சிட்டோம், அதுக்கு தண்டனை கொடுக்கிறாங்க, நான் அதுல பொறுமையா இருக்கேன், அதுல என்னங்க சிறப்பு? பேரு சொல்ற அதுல என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் தண்டிக்கப்படும் பொழுது பொறுமையோடு இருக்கும் பொழுது அது கடவுளுக்கு உகந்ததாகும். கடவுளுக்கு உகந்ததா அப்படி சொல்லிட்டு இயேசுவை பத்தி சொல்றாரு. கிறிஸ்து துன்புற்று ஒரு முன்மாதிரியை நமக்கு விட்டு சென்றுள்ளார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று சொல்லிட்டு கிறிஸ்துவ பற்றி சொல்றாரு பாருங்க. 23வது வசனத்துல 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனத்துல கிறிஸ்துவ பற்றி சொல்றார். வன்செயல் எதுவும் அவர் செய்யவில்லை, வஞ்சனை அவர் வாயில் இருந்ததில்லை, பழிக்கப்பட்ட போது அவர் பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது யாரையும் அச்சுறுத்தவில்லை. நான் காட்டுறேன் பாரு, நான் யாரையும் அவர் அச்சுறுத்தவில்லை, மாறாக நியாயமாக தீர்ப்பு வழங்கும் தன் தந்தையிடம் தம்மையே கையளித்தார் அல்லது ஒப்படைத்தார். வன்செயல் எதுவுமே அவர் செய்யல, வஞ்சனை அவர் வாயில் இருந்ததே இல்லை, பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அவர் அச்சுறுத்தவில்லை, பயப்படுத்தல, மாறாக நியாயமாக தீர்ப்பு வழங்கும் தன் தந்தையிடம் தம்மையே அவர் ஒப்படைத்தார்.
அந்த கிறிஸ்துவுடைய அந்த உள்ளத்தை பாருங்க, எவ்வளவு பொறுமையா இருந்தார். அருமையான அந்த வசனம், அந்த வசனத்தை தியானிங்க. அது ஒரு விதையா நம்ம உள்ளத்துல இருக்கட்டும். அப்புறம் பாருங்க அந்த கனி தருவது. அன்பார்ந்தவர்களே, ஆக பொறுமையை குறித்து நாம் நேற்று தினம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் அடுத்த பண்புக்கு வருவோம். அதாவது பரிவு. அது பரிவு என்றால் தயவு என்று சொல்லலாம். இரக்கம் காட்டுவது, தயவு காட்டுவது, இதெல்லாம் பரிவுல வரும். அப்போ பரிவு என்று சொல்லும்போது தயவு காட்டுவது, இரக்கம் காட்டுவது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது. ஓகே, இதெல்லாம் நாங்க செய்யறோமே ஃபாதர். யார் தான் செய்யல? உலகத்துல எல்லாம் செய்யறாங்க. அரசியல்வாதி கூட செய்யறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்ற கூட செய்யறாங்க. நம்ம எல்லாம் செய்யறோம். அப்படிதான் சொல்லி கேட்கிறாங்க. இதுல என்ன தனித்தன்மை இருக்கிறது? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த பரிவுல இருக்கு? கிறிஸ்தவ வாழ்வில் இருக்கிற இந்த பரிவும் உலகத்துல இருக்கிற அந்த பரிவுக்கும் வித்தியாசம். அங்கேயும் நிறைய பேர் உதவி செய்யறாங்க. முதியோர் இல்லத்துல போய் எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க. ஆதரவற்ற இல்லத்துல போய் எத்தனை பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க, மற்ற பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க, செய்யறாங்க. கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. ஆனா இங்க குறிப்பிடப்பட்டுள்ள ஆவியின் கனி என்ற பரிவு கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்கணும். இது ஒரு தனித்தன்மை கொண்டதுதான். நான் கூட பொதுவா இதெல்லாம் ஒண்ணுதான் நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது. கடவுள் எனக்கு காட்டினார். இதுல தனித்தன்மை. நாமும் மத்தவங்க உதவி செய்யறோம், ஏழைகளுக்கு உதவி செய்யறோம், முதியோர் இடத்துல போய் உணவு கொடுக்கிறோம், மற்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறோம், ஆதரவற்ற எல்லோரும் எவ்வளவோ நம்ம செய்யறோம். ஆனா இதை எந்த அடிப்படையில் நாம் செய்கிறோம் என்பதுதாங்க வித்தியாசம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஃபர்ஸ்ட் ஜான், யோவான் நற்செய்தி கிடையாது. 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அருமையா அங்க இந்த கேள்விக்கு பதில் அங்க வருகிறது. கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் அன்பு என்ன என்று நாம் அறிந்து கொண்டோம். கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் அன்பு என்னவென்று நாம் அறிந்து கொண்டோம். உண்மையான அன்பு கிறிஸ்துவோட சிலுவை மரத்தை பார்க்கணும். அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தம்மையே அழித்து கொண்டார். சாபத்தை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் அன்பு, உண்மையான அன்பு என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொண்டோம். எனவே அதன் அடிப்படையில் நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எனவே நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உயிரை கொடுக்கறதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, உள்ளத்திலிருந்து உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதுதான் அங்க உயிரை கொடுக்கறதுன்னா அதுதான் அர்த்தம். சகோதரர். ஆனா எதன் அடிப்படையில் செய்யணும்? எதன் அடிப்படையில் செய்யணும்? கிறிஸ்துவோட அன்பை உள்ளத்தில் ஊடுருவப்பட்ட பிறகு நாம செய்யணும். கிறிஸ்து எவ்வளவா நம்ம அன்பு செய்தார், அவர் தம்மையே கொடுத்த அன்பு செய்தார். அது அந்த அன்பு ஈட்டி போல் நம்முடைய உள்ளத்துல ஊடுருவிய பிறகு நாம் உதவி வச்சு அதன் அடிப்படையில் உதவி செய்யணும். ஏதோ இறக்கப்பட்டு பாவம் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படி கிடையாது. ஆண்டவரே, நீங்க எவ்வளவா என்னை நேசித்தீங்க, எவ்வளவா என்னை அன்பு செஞ்சீங்க, நான் இந்த ஒரு பாவியாக என்னோட பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிச்சீங்க, எவ்வளோ குற்றங்கள் பாவம் செய்ய எல்லாம் மன்னிச்சீங்க, அதற்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீங்க, அந்த அன்பு நீங்க கொட்டுனீங்க. இப்போ ஆண்டவரே, நான் அதன் நிமித்தம், அந்த அன்பு நிமித்தம் என்னுடைய சகோதர சகோதரி நான் உதவி செய்யறேன் அப்படின்னு உதவி செய்யதான் கிறிஸ்துவ பரிவுங்கிறது, கிறிஸ்துவ தயவுங்கிறது, கிறிஸ்துவ இரக்கம்ங்கிறது. வேற ஒண்ணு இல்லைங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த ஏசாயாகமம் 58வது அதிகாரம் 10வது வசனம், த புக் ஆஃப் ஐசாயா, ஏசாயா 58வது அதிகாரம் 10வது வசனம். பசித்திருப்பவனுக்கு உன்னையே கையெழுத்து. அங்க அந்த வார்த்தை பாருங்க, பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்ல, பசித்திருக்கவனுக்கு உன்னையே கையெடுத்து. அதாவது இயேசு தம்மையே கையெடுத்தாருல, நமக்கு ஒரு தேவை இருந்த போது அவர் தம்மையே கையெடுத்தாருல, அந்த வார்த்தைகளை கவனிங்க. ஏசாயா 58:10, பசித்திருப்பவனுக்கு உன்னையே கையெடுத்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால்.
வறியோரின் ஏழைகளின் வறியோரின் தேவைகளை நிறைவு செய்வாயானால் இருட்டு நடுவே உன் ஒளி உதிக்கும். You will shine, you will rise up. இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை, இப்ப இருண்ட நிலையில இருக்கோம்ல, இருட்டில் இருக்கோம்ல, எவ்வளவு பிரச்சனை மத்த இருக்கோம்ல, இருண்ட உன் நிலை நண்பகல் போல் மாறும். என்ன ஒரு வாக்குறுதி பாருங்க. இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை, இப்பொழுது இருட்டில் இருக்கோம்ல, வெளிச்சமே இல்லாம எவ்வளவு பிரச்சனை மத்திய இருக்கோம்ல, இருண்ட உன் நிலை நண்பகல் போல் மாறும். எப்போ? பசித்து இருக்கவனுக்கு உன்னையே கையெடுத்து, அதாவது உள்ளத்திலிருந்து உன்னை கொடுக்கும் போது, உள்ளத்திலிருந்து உதவி செய்யும் போது, இயேசுடைய அன்பை உணர்ந்து உதவி செய்யும் பொழுது, வறியோரின் தேவைகளை நீ நிறைவு செய்யும் பொழுது, இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் மத்தியானம் போல மாறுங்க. நைட்டு 12 மணி மத்தியானம் 12 மணி போல ஆறும். இதை நம்புவோங்க. இது நம்பிக்கை தாங்க வாழ்வு. ஏசாயா 58:10 இதை வாசிக்கிறோம். அது மாதிரிகளே, ஒரு இரக்கம் காட்டுவது, தயவு காட்டுவது. சின்ன பெரிய பெரிய காரியங்கள் செய்யவில்லை என்ற ஃபாதர், எங்களுக்கு அவ்வளவு பணம் எல்லாம் செலவு பண்ண முடியாது, பரவாயில்ல. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம பஸ்ல பயணம் செய்துட்டு இருக்கோம், பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சீட் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. நல்ல காத்து, குளிர் காத்து நல்ல ஜன்னல் அடிக்குது. அடிக்கும் போது அவருக்கு ஒரு மயக்கம், ஒரு தூங்குறாரு, தூக்க மயக்கம். அப்படியே தலை சாயுது. அப்ப நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கோம். அவருடைய தலை நம்மளோட தோல் மேல படுது. அந்த தோல்ல தலையை வச்சு நல்லா தூங்குறார். என்னுடைய தோல்ல தலையை வச்சு அவர் நல்லா தூங்குறார். இப்ப நம்முடைய மனநிலை என்ன? அப்படி தட்டி விடுறோம். என்ன இவர் ஏன் தோல்ல தலை தூங்குறாரு? இது கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. ஆனா அவர் என்ன கஷ்டமோ, ஒருவேளை நைட்டு முழுசா அவர் அவருடைய மகனோ மனைவியோ ஐசியூல இருந்திருப்பாங்க, தூங்காம அவர் அவங்க கூட இருந்திருப்பாங்க. அப்ப இப்போ பகல்ல குளிர் காத்து அடிக்கும் போது தூக்கம் வந்துருச்சு. அப்படி தோலை வச்சு கொடுப்போமே, அப்படி தோலை அப்படி வச்சு கொடுப்போமே, தூங்கட்டும். என் சகோதரன் நல்லா தூங்கியா, நல்லா தூங்கு. எனக்கு பண உதவி செய்ய முடியாது, மற்ற பொருட்களை மற்றவங்க கொடுக்க முடியாது, இதையாவது செய்வோமே. இது எவ்வளோ பெரிய உதவி. இது தாங்க பரிவு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடமில்லை. பறவைகளுக்கு கூடு இருக்கு, நரிகளுக்கு இடம் இருந்துச்சு. ஆனா மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தலை சாய்க்குட்டுங்க. என்னுடைய சகோதரங்க அவர். இதை விட மேலான இரக்கம் என்னங்க? இதை விட மேலான பரிவு என்னங்க? நமக்கு அப்படியே ஒரு எரிச்சல் வருது. அவரையும் அப்படி ஏன் தோல்ல வச்சு கொடுப்போமே. கடவுள் உங்களுக்கு கைமாறு செய்வாருங்க. இதாங்க கிறிஸ்தவ பரிவு. என் சகோதரன், அன்பான சகோதரர், கிறிஸ்துவோட வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. அவரை சில நேரத்துல அவர் எரிச்சல் பட்டதா, கோவப்பட்ட மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே அவரோட மனநிலை பாருங்களேன். அந்த தேவாலயத்தில் அவர் சாட்டை வார எடுத்து மற்றவங்களை விரட்டினாரு. அந்த பிசினஸ் பண்ணவங்க, வியாபாரம் பண்ணாலும் விரட்டினார்ல, நமக்கு நல்லா தெரியும். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். சாட்டை வார எடுத்து எல்லாத்தையும் விரட்டினார். அவர் அந்த விரட்டின அந்த விதத்தை பாருங்களேன். ஆடு மாடுகள் எல்லாம் அவுத்து விட்டார். ஆடு கட்டி இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவர் கட்ட அவுத்து ஓட விட்டார். அந்த சாட்டை வார எடுத்துட்டு 2வது இந்த காசு, அந்த மேஜை, காசு இருந்த அந்த மேஜை எல்லாம் அப்படியே கவிழ்த்து போட்டார். காசெல்லாம் கீழே கொட்டிருச்சு. ஆவேசமா இருக்காரு. இது என்னுடைய தந்தை இல்லம், தந்தை இளம் கல்வரை இல்ல மாத்திட்டீங்கன்னு சொல்லி காசெல்லாம் கீழே கொட்டிட்டாரு. அடுத்தது பறவைகளும் அந்த புறா விற்ப கூட வந்தாரு. புறா வித்துட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்தாரு. கூண்டுல நிறைய புறா. அவர் என்ன செஞ்சா இருப்பாங்க? அந்த ஆவேசமா இருந்த அந்த நேரத்துல கையில சாட்டை வரலாம். ஆனா புறா விற்பவுடன் வந்த போது கூண்டை திறந்து விடவில்லை. கூண்டை திறந்து விட்டா என்ன ஆயிருக்கும்? கூண்டை திறந்து விடல. அவங்கள்ட்ட போய் என்ன சொன்னாருன்னா, இதை இங்கிருந்து எடுத்துட்டு போங்க.
ஆடு மாடுகள்லாம் அவுத்து விட்டாரு, ஆடு மாடுக்கு போயிடுச்சு. காசு அந்த மேஜையை கவிழ்த்து போட்டாரு, காசெல்லாம் கீழே கொட்டிருச்சு. ஆனா புறா விற்பவர்களிடம் போய் இதை இங்கிருந்து எடுத்துட்டு போங்கய்யா அப்படின்ட்டார். என்ன காரணம்? அங்க அவருடைய பரிவு, அந்த இரக்கத்தை எவ்வளவு தயவு காட்டினாரு பாருங்க. ஆடு மாடுகளை அவுத்துட்டு ஆடு புடிச்சிட்டு வந்துடலாம். அது எவ்வளவு தூரம் போகுது, புடிச்சிட்டு வந்துடலாம். காசை கீழே கொட்டிட்டாரு. அந்த மேஜையை கவிழ்த்து போட்டா காசெல்லாம் கீழே கொட்டிருச்சு. அதை பொறுக்கி எடுத்துக்கலாம். ஆனா புறா கூண்டை திறந்து விட்டா என்னங்க ஆகும்? புறா எல்லாம் பறந்து போயிரும்ல. அவருக்கு எவ்வளவு நஷ்டம், அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அந்த ஆவேசமா இருந்த அந்த நேரத்துல, கையில சாட்டைவார் இருந்த அந்த நேரத்துல கூட அவர் எவ்வளவா இரக்கம் காட்டினார் பாருங்க, எவ்வளவா தயவு காட்டினார். அவருடைய உள்ளம், அதுதாங்க அவருடைய உள்ளம். நம்ம நினைக்கிற இயேசு கோபமா பேசினாரு, கோபம் இல்லங்க. நம்ம நல்ல நுணுக்கமா இறை வார்த்தையை படிக்கணும். தூய ஆவியான்ட்ட கேட்கணும், தூய ஆவியானவரே அவருடைய உள்ளத்தை காட்டுங்க. அவருடைய செயல்கள் அல்ல, செயல்கள் நிறைய புதுமைகளை செஞ்சு நம்ம பார்க்கிறோம். இன்னர் லைஃப் ஆஃப் ஜீசஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஷோ மீ தி இன்னர் லைஃப் ஆஃப் ஜீசஸ். அவருடைய இந்த உள்ளத்தை காட்டு, அவருடைய மனதை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லும்போது தூய ஆவியான அவருடைய உள்ளத்தை காட்டுவார். எவ்வளவா அவர் பரிவு காட்டினார். ஒவ்வொரு கட்டத்துல 33 ஆண்டுகள் அந்த வாழ்வு தாங்க நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுல இதே கடவுள் தான் அங்க சொன்ன கொடுத்த கட்டளைகள்லாம், அதுல ஒரு சில கட்டளைகள் அவ்வளவு அருமையா இருக்கு. ஏழைகளுக்கு உதவி செய்வது. ஒரு எடுத்துக்காட்ட சொல்ற மாதிரி, இவர் இந்த கடவுள் தான், இவர் தான் பழைய ஏற்பாட்டுல இவர் தான் எல்லாம் கொடுத்தது. மோசே கட்டளை கொடுத்தலாம் இவர் தான். அவர் சொன்ன கொடுத்த ஒரு கட்டளை லேவியர் ஆகமம், த புக் ஆஃப் லெவிட்டிகஸ். லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனம் வாசித்தால் அருமையா இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. பழைய ஏற்பாடு கடவுள்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, ரொம்ப கோபமா இருந்தாரு அப்படின்னு சொல்றோம்ல. நல்லா பாருங்க, அங்க மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை. அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீங்க எல்லாம் அறுவடை காலம் வரும்போது அறுவடை செய்றீங்க இல்லையா, அப்ப தயவு செய்து இந்த வரப்பு ஓரமா இருந்ததெல்லாம் நீங்க அந்த கதிர்கள்லாம் அறுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. மற்ற இடத்துல இருக்கிற கதிர் எல்லாம் நீங்க அறுத்து எடுத்துக்குவாங்க. ஆனா வரப்பு ஓரமா இருக்கிறத அதை அப்படியே விடுங்க ஐயா, அதை அப்படி கிடக்கட்டும் ஐயா. இந்த கதிரெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும்ல, அதெல்லாம் பொறுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. உங்க திராட்சை தோட்டத்துல திராட்சை நீங்க வெட்டி எடுத்துக்கோங்க. ஆனா சில திராட்சை எல்லாம் கீழே விழுந்திருக்கும்ல, அதை பொறுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. எதற்குன்னா இது ஏழைகளுக்காக, அந்நியர்களுக்காக, பரதேசிகளுக்காக. அவங்களை விட்டு கொடுங்கப்பா. நீங்க எல்லாமே பொறுக்கிட்டு போவாதீங்கப்பா, நீங்க எல்லாமே எடுத்துட்டு போவாதீங்கப்பா. அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வைங்கப்பா. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் உங்க சகோதரர்கள் தான், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சுங்க, உண்மைதான். கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க, விட்டு கொடுங்க. எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போவீங்க, ஒண்ணு இல்லாம ஆக்காதீங்க, மொட்டை அடிக்காதீங்க. நம்ம நினைக்கிறோம் எங்களுக்கு வயல்லாம் கிடையாது, திராட்சை தோட்டம்லாம் கிடையாது, நாங்க எப்படி? உங்களுக்கு கிடைக்கிறத, நமக்கு கிடைக்கிறத, கை நிறைய சம்பளம் வாங்குறோமா, அது எல்லாமே நமக்குன்னு செலவு பண்ணாம கொஞ்சம் மற்றவங்களுக்காக நம்ம மாத்தி வைப்போம். நம் சகோதர சகோதரிகளுக்காக கேட்கும் கொடுக்கணும். எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறது கிடையாது. தூய் ஆவியானவர்கிட்ட கேட்டு, ஆவியானவரை இவர் கேட்கிறார், நான் கொடுக்கட்டா, ஏன் நீ பார்த்தா கொடுங்க, இரக்கம் படுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மாத்தி வைங்க. உங்க சம்பளத்துல இருந்து, உங்க வருமானத்துல இருந்து, உங்களுக்கு கிடைக்கிற ஏதாவது பரிசு பொருட்கள் இருந்து அவங்களுக்காக, உங்கள் சகோதர சகோதரிக்காக கொஞ்சம் மாத்தி வைங்கன்னு தான் கடவுளை கட்டளை கொடுத்தார். எல்லாம் நீங்க எடுத்து மொட்டை அடிக்காதீங்க. அது கடவுளுடைய உள்ளத்தை, அந்த கட்டளைகள்லாம் கடவுளுடைய உள்ளத்தை காட்டுகிறது. அவங்களுக்கான புரியாம இருக்கலாம், ஆனா கிறிஸ்து அந்த உண்மையை வெளிப்படுத்தினார். அவர் அதை வாழ்ந்து காட்டினார். பழைய ஏற்பாட்டுல கட்டளைகள் கடவுளுடைய வார்த்தை வாழ்வு, அந்த பாதைக்கு ஒளியாக இருந்தது. இங்க கிறிஸ்துவோடைய வாழ்வு தான் மனிதருக்கு ஒளியாக இருக்கிறது. அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டினார். எவ்வளவா ஒரு பரிவு காட்டினார் பாருங்க, எவ்வளவா ஒரு இரக்கம் காட்டினார் பாருங்க. கடைசி துள்ளி ரத்தத்தையும் அவர் நமக்காக கொடுத்தாருங்க, நாம் வாழ்வு அடைய வேண்டும் என்பதற்காக. நீங்களும் பரிவு காட்டுங்க, அவர் சொல்றார், இரக்கம் காட்டுங்க.
தயவு காட்டுங்க. அப்ப நம்ம பொருட்கள் கொடுக்கறதா, இப்ப நம்ம இதுதான் இப்ப இந்த செய்தியை கேட்கும் போது அப்ப நாமளும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், உதவி செய்யணும், பொருட்கள் கொடுக்கணும், ரைட்டு. ஆனா அதை விட மேலானது ஒண்ணு உண்டுங்க. பரிவு காட்டுறது, தயவு காட்டுறது, இரக்கம் காட்டுறதுன்னா அதை விட மேலானது வேற ஒரு அர்த்தமும் அது உண்டு. பொருட்கள் கொடுக்கணும், நல்லதுதான். அதை விட மேலான அர்த்தம் உங்கள் சகோதர சகோதரனை மன்னிப்பதும் ஒரு பரிவு காட்டுறது தான். தொடக்கத்துல அதை சொன்னேன், அது ஸ்டார்டிங் அது வேணும். ஆனா அதை விட மேலானது ஒரு பரிவு காட்டுறது, மற்றவங்க மேல இரக்கம் காட்டுறதுன்னா மற்றவங்களை மன்னிக்கிறது. நம்மளை துன்புறுத்துறவங்களை, நமக்கு எதிராக பேசுறவங்கள, நமக்கு எதிராக செயல்படுறவங்கள, நமக்கு எதிராக படித்து பேசுறவங்கள, அவங்கள மன்னிக்கிறது எவ்வளவு பெரிய இரக்கம் காட்டு தெரியுமா? எவ்வளவு பெரிய பரிவு தெரியுமாங்க? இறை வார்த்தையில வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின திருமுகம் 4வது அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனமும். எபேசியர், the letter to the Ephesians, 4வது அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனமும். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். 31வது வசனம். உங்கள் சகோதர சகோதரிக்கு நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். தமிழ் பைபிள்ல கைண்ட்னஸ். ஷோ பி கைண்ட் டு தம். அதுதான் பரிவுங்கிறது கைண்ட்னஸ் ஆங்கிலத்துல. பரிவு காட்டுங்கள் என்று சொல்லி 32வது வசனம், அடுத்த வசனத்துல அங்க பவுலடிகளை என்ன சொல்றாரு பாருங்க. தூய ஆவியான தூண்டுதலா என்ன சொல்றாரு? கடவுள் கிறிஸ்து வழியாக உங்களை மன்னித்தது போல நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னியுங்கள். கடவுள் கிறிஸ்து வழியாக உங்களை மன்னித்தது போல நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னியுங்கள். இது எவ்வளவு பெரிய பரிவுங்க, இரக்கம் காட்டுற தயவு. எத்தனை பேர் அந்த இரக்கத்திற்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ கோபத்துல ஏதோ வார்த்தைகள் சொல்லிட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்க. forgive them. அது ஒரு பழக்கமா மாத்துங்க, அது பிராக்டிஸா மாத்துங்க. மன்னிச்சுட்டே இருங்க, விடுங்க. உள்ளத்துல இருந்து அவர் எவ்வளவு நம்முடைய பாவத்தெல்லாம் எண்ணி பார்த்தா என்னங்க ஆவறது? நம்முடைய பாவம், நம்ம செஞ்ச பாவங்கள் சிந்தனை வழியாக, செயல்கள் வழியாக, சொற்கள் வழியாக, பேச்சு வழியாக எவ்வளவு பாவம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யறோம். அவை அந்த மலை போல இருக்கிறது. அவையெல்லாம் கடவுள் மன்னிக்கிறார்ல. அந்த அன்பு நினைச்சு பார்த்து இவங்க என்னங்க நமக்கு எதிராக செஞ்சுட்டாங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, போட்டுங்க, என்னங்க மரியாதை, மன்னிச்சிருங்க. அவங்க என்னங்க பேசினாங்க, விட்டுருங்க. ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க, தெரியாம சொல்லிட்டாங்க, விட்டுங்க. இந்த உள்மன காயெல்லாம் அப்படியே ஆறுங்க. அதை ஏன் நம்ம தாங்கி நடக்கணும்? மன்னிங்க, இரக்கம் காட்டுங்க, பரிவு காட்டுங்க. இது எவ்வளவு பெரிய இரக்கம். மற்ற சகோதர சகோதரே, உங்கள் சகோதர சகோதரே, கடவுள் சொல்றாரு, சொல்றாரு, குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள். மற்றவங்களை குறை சொல்லாம நீங்க நடங்க, மற்றவங்களை குற்றம் சாட்டாதீங்க. இதுதாங்க உண்மையான பரிவுங்கிறது. அதாவது நம்முடைய சகோதர சகோதரி நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கிறது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்காருங்க, அவங்களுக்குள்ளேயும் தூய ஆவியானவர் இருக்காருங்க, அவங்களுக்காகவும் இயேசு மரித்தாருங்க. அவங்களுக்காக, எனக்காக மட்டும் இல்ல, அவங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தினாருங்க. அவங்க விலப்பட்டவங்க. They are so precious, my brothers and sisters. எவ்வளவு இரக்கம் காட்ட முடியுமோ, எவ்வளவு தயவு காட்ட முடியுமோ, எவ்வளவு பரிவு காட்ட முடியுமோ காட்டுவோம். நம்மையே கொடுப்போம். பசித்திருப்பவனுக்கு உன்னையே கையெடுத்து, பசினா உணவு பசி மட்டுமல்ல, தேவையில் இருப்ப அனைவரும். பசித்திருப்பவனுக்கு உன்னையே, அந்த வார்த்தை தியானிக்க உன்னையே கையெடுத்து வறியோரின் தேவைகளை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். It will rise. இருண்டவும் நிலை நண்பகல் போல மாறு. இன்றிலிருந்து கடைபிடிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி உதிக்க போகுதுன்னு பாருங்க. இந்த வார்த்தை, இந்த வாக்குறுதியை நாம் நம்புவோம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. நீங்க எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுனீங்க. நீங்க சிலுவையில உண்மையே எங்களுக்காக கையெழுத்தீங்க. இன்று முதல் நான் என்னையே கையெழுக்க போறேன் உள்ளத்துல இருந்து. ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துமஸ்க்கு வந்து, நியூ இயருக்கு வந்து முதியோர் இடத்துல போய் கொடுக்குற, அது வந்து ஒரு கடமைக்காக செய்யாம உள்ளத்துல நான் செய்ய போறேன். என் தோலை வச்சு கொடுக்க போறேன். எல்லா அர்த்தத்திலையும் அவங்க சாயிட்டும், அவங்க தூங்கட்டும். I will
give my shoulder. I will give myself. நல்லா தூங்குப்பா, நல்லா தூங்கு. தூய ஆவியானவரே, இந்த ஒரு மனதை, இந்த ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. நம்ம ஜெபிப்போமா? இதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பாருங்களேன். கணவன் மனைவிக்கு உள்ள உறவு எவ்வளவு நல்லா போந்துருமா இந்த ஒரு பரிவு இருந்தா. பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையில உறவு, மாமியார் மருமகளுக்கு இடையில உறவு, பங்கு மக்களுக்கு இடையில உறவு, பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுடைய உறவு, எவ்வளவு இந்த பரிவு மட்டும் இருந்தா போதுங்க. இந்த தயவு காட்டுற இரக்கம், நத்திங் எல்ஸ், இது மட்டும் போதுங்க. பாருங்க நம்முடைய வாழ்க்கை. தூய ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க ஏதோ தெரியாம இத்தனை நாட்களாக ஒரு கடமைக்காக, ஒரு பேருக்காக நாங்க எல்லாம் செஞ்சோம், மத்தவங்க உதவி செஞ்சோம், அது ஒரு பெருமை அடைஞ்சிட்டோம். எங்களை மன்னிங்க தூய ஆவியானவரே. இன்று முதல் இயேசுடைய அந்த அன்பை பார்த்து, அந்த அன்பு எங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஈட்டி போல ஊடுருவிய பிறகு, அந்த அன்பிலிருந்து நாங்கள் பரிவு காட்ட, அந்த அன்பிலிருந்து நாங்கள் இரக்கம் காட்ட, அந்த அன்பில் நாங்கள் தயவு காட்ட, எங்களுடைய சகோதர எங்களுடைய குடும்பத்தை, மனைவிக்கு, கணவனுக்கு, மாமியாருக்கு, மருமகளுக்கு, அருட்தந்தைக்கு, பங்கு மக்களுக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த பரிவை காட்ட எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆவியானவர். எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆவியானவர். எங்களுக்கு தெரிய மாட்டேது என்று நாம் ஒரு ஏக்கத்தோடு அவரை கெஞ்சி கேட்டோம்னா, நிச்சயமா இந்த பரிவு, இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த இந்த பரிவு, இந்த தயவு, இந்த இரக்கம் நமக்குள்ள அவர் கொண்டு வருவாருங்க. நிச்சயமா கொண்டு வருவாருங்க. ஏன் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இதுவே தகுந்த காலம்.